ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சைடிஷ்ஷு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது வெடிக்கும். அதனால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய், 5 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி, பூண்டு, மிளகாய் வதங்கினதும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1/4 kg அளவுக்கு தக்காளி பழம், நல்ல நாட்டு தக்காளியை பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க, ஒரு 4 நிமிஷம் போல். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தழையை சுத்தப்படுத்திட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மல்லித்தழையை தக்காளியோடு நல்லா ஒரு 1/2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க, ஒரு 30 செகண்டுக்கு வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த சைடிஷோடு மிக்ஸ் பண்ணி சுட சுட இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, ரொட்டியோட, சுட சுட சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான சுவையான இந்த சைடிஷ் ரெசிபியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.